எருசலேம் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. எருசலேமில் இருந்த தேவாலயம் இது பரலோக ராஜ்யத்தில் தேவனை ஆராதிக்கும் ஸ்தலத்திற்கு ஒப்பானது. ஆனால் பரலோகம் தடையில்லாமல் தேவனை முகமுகமாய்க் கண்டு ஆராதிக்கின்றது. ஆனால் பூமியில் இவ்விதமாய் இல்லாதிருந்தது. அதாவது ஒரு திரைச்சீலை ஆலயத்தை இரண்டாக பிரித்து வைத்திருந்தது. அதாவது திரைச்சீலைக்கு வெளிப்புறம் ஜனங்களும் உள்புறம் ஆசாரியனும் செல்லும்படி அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதாவது வெளிப்புறத்தில் உள்ள மக்கள் ஆசாரியன் வழியாக தேவனிடம் தன் காரியங்களை வெளிப்படுத்தும் வகையில் காணப்பட்டது. ஜனங்கள் நேரடியாக தன் தேவனை நோக்கி கூப்பிடவும் ஆராதிக்கவும் முடியாதவர்களாக காணப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் முழு உலகத்திற்கும் பரிகார பலியாக பலியான போது தன் ஜீவனை கொடுத்தபோது இந்த தடை மாறியது. இயேசு தன் ஆவியை பிதாவிடம் ஒப்பு கொடுத்ததும் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்து இரு தரத்தாரையும் ஒன்றாக இணைத்தது. அதாவது தேவனுடைய ஜனங்கள் தடையின்றி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து தேவனை ஆசாரியன் மூலம் அல்ல நேரடியாக தொழுது கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது. இன்று பலிபீடத்துக்குரிய காரியங்களை தவிர ஜனங்கள் தேவனை ஆராதிக்க தடையில்லை. பலிபீடத்திற்கு செல்ல தேவனுடைய அழைப்பு தேவை. இதில் துணிகரம், மனவிருப்பம், முகஸ்துதி போன்றவைகள் உதவாது. பலிபீடம் அவ்விதம் செயல்பட்டால் அது பலிபீடம் அல்ல, அது மேடை. மேடை என்பது அருவருப்புகளை நிறைவேற்றும் இடம். திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. திரைச்சீலை மேலிருந்து கிழிப்பது என்பது மிகவும் லேசான விஷயம் அல்ல. காரணம், அது மிகவும் உயரமான திரையாக இருந்தது. மேலும் மேலிருந்து கிழிக்கப்பட காரணம், பிதா தன் குமாரனின் குற்றமற்ற பலியை ஏற்றுக்கொண்டு ஆதாமின் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் உண்டான தடையை விலக்கி போட்டார். கீழிருந்து கிழித்தால் மனிதன் தேவனுக்கு வழியை திறப்பது போல் ஆகிவிடும். எனவேதான் அது அவ்விதம் நடைபெறாமல் மேலிருந்து கீழாக கிழிந்தது. அதாவது தேவன் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் தம் மக்கள் சுதந்தரித்துக் கொள்ள வழியை திறந்து கொடுத்தார்.